சென்னை டி நகரில் உள்ள பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் மாநில பாஜக கூட்டணி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், சொல்லுங்க, டி நகரில் உள்ள பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்கள் என்ன, வழங்குங்க. வணக்கம் ரம்யா. பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த நாடாளுமன்ற 2024 தேர்தலுக்கான கூட்டணி ஒருங்கிணைப்பு குழுவினுடைய ஆலோசனை கூட்டம் சென்னை கமலாலயத்தில் இருக்கக்கூடிய டி நகர்ல இருக்கக்கூடிய கமலாலயத்துல நடந்துட்டு. இந்த கூட்டத்துல மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, மத்திய இணையமைச்சர்கள் எல்முருகன், வி.கே. சிங், அது மட்டும் இல்லாம மாநில தலைவர் அண்ணாமலை, தேசிய செயற்குழு உறுப்பினர்களா இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன், எச் ராஜா, சட்டமன்ற கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்காங்க. பாஜக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், அதாவது சொல்ல போனா ஏற்கனவே கட்சியில கூட்டணியில உறுதியாக இருக்கக்கூடிய கட்சிகள்னு பார்க்கும் பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், சமத்துவ மக்கள் கட்சி, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகள் கூட்டணியில இருக்காங்க. இதை தாண்டி இவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான தொகுதிகளை ஒதுக்குறதுன்ற உள்ளிட்ட விஷயங்கள் அடுத்தது கூட்டணி இன்னும் வலுப்படுத்துறதுக்காக ஏற்கனவே கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி இணைய இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. டிடிவி தினகரன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓபிஎஸ், முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இந்த கூட்டணியில் இணையறதுக்கான இது சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏற்கனவே முன்னே அவங்களுடைய ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் அடுத்தடுத்து என்ன நகர்வுகள் இருக்கு அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் தேமுதிகவும் பாஜகவும் கூட்டணிகளுடைய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ அடுத்தடுத்து நகர்வுகள் பாஜகவினுடைய தமிழ்நாடுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்றோ நாளையோ வெளியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இப்போ இந்த கூட்டணிக்கான அந்த ஆலோசனை கூட்டத்துல அடுத்தது இன்னும் வலுப்படுத்தக்கூடிய விதத்துல கூட்டணி அமைக்கிறதுக்கான முயற்சிகள் என்னன்னு இருக்கு, யார் யாரை சந்திக்க இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தீவிரமா ஆலோசிக்கப்பட்டு வருது. இன்னும் வேட்பாளர் பட்டியல் உறுதியாகப்படாத இருக்கக்கூடிய நிலையில உத்தேச வேட்பாளர் பட்டியல், அதாவது குறிப்பா ஒவ்வொரு தொகுதியிலுமே 25க்கும் மேற்பட்ட அளவிலான வேட்பாளர்கள் விருப்ப மனு கொடுத்திருந்ததா சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டுல. அப்படி இருக்கும் பொழுது அந்த பட்டியலில் இருந்து 3 to 5, அதாவது அதிகபட்சமா இந்த இடத்துல சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படக்கூடிய தொகுதிகளில் 3 to 5 கணக்குல மொத்தம் 39 தொகுதிகளுக்குமே இங்க இருந்து டெல்லிக்கு பாஜக தரப்புல இருந்து ஒரு பட்டியல் தயார் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த பட்டியலின் அடிப்படையில யார் யார்கள் வேட்பாளராக நிறுத்தப்படலாம்ன்ற மாதிரி பாஜக தரப்புல முடிவு செய்யப்பட்டு டெல்லியில இருந்து அறிவிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னுமே கூட்டணிக்கான அந்த ஸ்ட்ராங்கான சூழல் எப்படி முடிவடையும்ன்ற மாதிரியான இருந்துட்டு இருக்கிற நிலையில இந்த ஆலோசனை கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனை கூட்டமா பார்க்கப்படுது. நேற்று இரவு கூட பல சந்திப்புகள் நிகழ்ந்தது. இன்றும் மாலை பல சந்திப்புகள் நிகழ இருக்கிறது. அடுத்தடுத்து என்னென்ன நகர்வுகள் இருக்கு, யார் யாரோட பேச போறோம், அந்த கூட்டணியுடைய உறுதியான நிலைப்பாடு எப்படி தெரிவிக்கிறதுன்ற உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த ஆலோசனை கூட்டத்துல விவாதிக்கப்பட்டு வருது. மத்திய இணையமைச்சர் எல்முருகன் மட்டும் தற்பொழுது மத்திய அமைச்சரனுடைய நிகழ்ச்சி இருப்பதால் ட்ரேட் சென்டருக்கு கிளம்புறதுனால மீது இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்று பேசிக்கிட்டு இருக்காங்க. பாஜக மாநில தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் தேர்தல் கூட்டணி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதன் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன்.